அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எங்கே போகிறோம்னா சன்செட் பார்க்க போகிறோம். இப்போது சன்செட் பார்த்துட்டு ஐயோ கண்ணெல்லாம் கூசு தெரியுதா, அந்த கோல்டன் கலரில் ஃபேஸில் ஃப்ளாஷ் அடிச்சு. இருங்க நான் இப்போ திரும்ப அடிக்கும் பாருங்க ஃபேஸில் அடிக்குதா. இருங்க காமிக்கிறேன் போயிட்டு. இங்கே நல்ல ஒரு ஏரியா பார்த்து உட்காரணுமே. இருங்க பார்த்து உட்கார், ஒரு சூப்பரான வீடியோஸ் எடுத்து காமிக்கிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நைட்டு வெளியில் வந்திருக்கோம். நைட்டு நல்லா தான் இருக்குது, லைட்டெல்லாம் இருக்குது. அப்புறம் எங்கள் ஹோட்டலே நல்லா டெக்கரேட் பண்ணிங்க. ஏன்னா அதை ஒரு வீடியோ கிளிப்பாக போட்டுடுறேன், அதை பார்த்துருங்க. அப்புறம் இதை பாருங்கள், இந்த சுற்றி பார்க்குறதுக்கு இந்த வண்டி ஆம்பா. இது வந்து இன்னொரு ரெசிடென்சி பாருங்கள் எப்படி இருக்குது. இட்ஸ் கோயிங் குட், லுக்கிங் குட். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பண்ண வந்திருக்கோம், நைட் சாப்பாடு சாப்பிட வந்திருக்கோம். இப்போ ஆர்டர் பண்ணியிருக்கேன், என்னென்னா சிக்கன் நூடுல்ஸ். சிக்கன் நூடுல்ஸ் வந்துச்சு, நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நமக்கு என்ன ஒன்றுச்சு, நம்ம ஊரில் சிக்கன் ரைஸ் கொடுத்தா சிக்கன் நூடுல்ஸ், அதே அவ்வளோதான். டிஃப்ரெண்ட் ட்ரை பண்ணுற மாதிரி ஐடியா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது சாப்பிடுவோம். சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். இதுவும் நல்லா தான் இருக்கு. எனக்கு காலையில் எனக்கு நான் ரொம்ப 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 சாட்டிஸ்ஃபையாக ஹாஃப் பாயில். ஓகே, ஹாஃப் பாயில் ப்ளஸ் நூடுல்ஸ் பார்க்குறதுக்கு கொஞ்சம் சூடாக இருக்குது. நல்லா இருக்குது. அது என்ன நம்ம ஊர் நூடுல்ஸ் மாதிரி இருக்காது, மேகியே தான் இவங்க நூடுல்ஸ் மாதிரி போடுவாங்க. பட் பண்ணுறது நூடுல்ஸ் பாரு, இவங்க மேகி போட்டுருக்காங்க. மேகியை சூடு பண்ணி எடுப்போம். நல்லா இருக்கு. அதான் ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்டு முடிச்சாச்சு. நீங்கள் என்ன பண்ணலான்னு இருக்கேன்னா போயிட்டு பட்டு தூங்கலான் இருக்கேன். தூங்கி எழுந்துச்சி காலையில் பார்த்துக்கலான் இருக்கேன். அப்புறம் இப்போ மணி ஒரு 11 மணி இருக்கும். ஓகே, இனிமேல் அவங்க டோர்லாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. நானே லேட்டாக தான் வந்தேன், சாப்பாடு வேறு அவங்க லாஸ்ட்டாக ரெடி பண்ணி கொடுத்தாங்க. பட் அந்த வேலாம் பெஸ்ட்டு. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படின்னா பில் வந்து பே பண்ண வேணுமா, சேர்த்து நம்ம செக் அவுட் பண்ணும்போது ஃபுட்டோட. இப்போ நான் இன்றைக்கி மதியம் சாப்பிட்ருக்கேன், இப்போ நைட் சாப்பிட்றேன். நீ நாளைக்கு காலையில் சாப்பிட்டா சேர்த்து பில் மதியம் செக் அவுட் பண்ணணும். அப்போது பண்ணிடலாம். ஓகேவா கைஸ்? ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? சரி பார்ப்போம், நாளைக்கு காலையில் பார்ப்போம். காலையில் எழுந்துச்சி மேபி சன் வியூ தெரியாது, ஏன்னா சன்செட் வியூலால், அதனால சன்செட் மட்டும் தான் பார்க்க முடியும். சன்செட் ரைஸுக்காக நம்ம மேபி காலையில் சீக்கிரமாக இருந்துச்சு அந்த பக்கம் ஆப்போசிட் சைடில் போய்ட்டு முடிஞ்ச வீடியோ எடுத்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாய். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங், குட் மார்னிங், குட் மார்னிங். காலையில் மண் டைமு 7:30. இப்போ தான் எழுந்திரிச்சேன். நல்ல தூக்கம், அது ஏசி ரூமில் நல்ல ஒரு தூக்கத்தை போட்டுட்டு சூப்பராக இல்லை? சரி, ஓகே.
ஒரு டீ போட்டு வரேன், இருங்க வெயிட் பண்ணுங்க. இதுவும் லோக்கல் பீப்புள்ஸ் எல்லாம் இருக்கிற இடம் தான் போல். அப்படியே கிட்டத்தட்ட எங்கள் மாரி பக்கத்தில் இன்னொரு ஐலாண்ட் இருக்குது, வெள்ளிங்கிரின்னு. அந்த மாதிரி தான் இருக்குது கிட்டத்தட்ட. இன்னும் அந்த சைடு போனால் இது வந்து ஃபுல்லாக லோக்கல் பீப்புள்ஸ் இருக்கனால அப்படி இருக்கு போல் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் தூரம் போனோன்னா தெரிஞ்சிடும். இதான் ஃபாரினர்ஸ் போகிறாங்க. பார்ப்போம், இன்னும் கொஞ்சம் தூரம் உள்ளே போயிட்டோன்னா எப்படின்னு பார்ப்போம். இதுதான் கைஸ் லோக்கல் பீப்புள்ஸ் இருக்கிற இடம். லோக்கல் கல்ச்சர்ஸ் கேட்டிங்களா, இதான் அவங்க லோக்கல் பீப்புள்ஸ் இருக்கிற வீடு. எஸ்பெஷலி அவங்களோட ஏரியா இப்படி தான் இருக்குது போல். இந்த மாதிரி கொஞ்சமாக அவங்க லோக்கல் பீப்புள்ஸ் மட்டும் தான் இங்கே இருப்பாங்க. பாருங்கள், இந்த ஸ்கீயிங் போகிறது எல்லாமே இருக்குது. ஸ்கீயிங்கு, அப்புறம் இந்த சின்ன போட்டு, அப்புறம் ஸ்னாக்லிங், அப்புறம் அதை பாருங்க 2 பேர் போகிறாங்க. உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, 2 பேர் சின்ன ஒரு குட்டி போட்டில் போகிறாங்க. அதெல்லாம் நமக்கு இருக்க வாட்டர் ஆக்டிவிட்டிஸ் அதை வந்து அரேஞ்ச் பண்ணுவாங்க. ஆனால் எக்ஸ்ட்ரா நம்ம ஹோட்டல்லேருந்து எக்ஸ்ட்ரா காசு கட்டுற மாதிரி இருக்கும். சூப்பராக இருக்குது எல்லாமே. ஆனால் எல்லாமே ஸ்னாக்லிங்னா நம்ம உள்ளாடி போயிட்டு இந்த கீழே இருக்க மீன் அது இதெல்லாம் பார்ப்பாங்கள்ல, அதான் ஸ்னாக்லிங்னுவாங்க, கடற்கரை ஓரமாகவே. அப்புறம் டைவிங் இருக்குது, அது இன்னும் கொஞ்சம் கீழே ரொம்ப உள்ளாடி போயிட்டு பார்க்குறது. அப்புறம் வேறு அப்புறம் சேண்ட் பேங்குன்னுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அது சேண்ட் பேங்குன்னா எப்படின்னா, நம்ம கடல் நீரோட்டம் இருக்குல்ல, அது வந்து 2 சைடு ஒரு ஓரமாக வரும்போது 2 கடல் ஓட்டம் வரும்போது நடுவில் மட்டும் மண் சேரும்ல கைஸ், அதே அந்த அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். அது சேர்றது அது வந்து ஒரு சேண்ட் பேங்க். ஒரு சென்டரில் கடல் நடுவில் எந்த மரமும் எதுவுமே இருக்காது, வெறும் மணல் ஒரு கூட்டமாக ஒரு சைடு மட்டும் இருக்கும். அது சின்ன கிரவுண்ட். நம்ம பாலைவனத்தில் நடுவில் தண்ணி இருக்கிற மாதிரி இங்கே கடலுக்கு நடுவில் ஒரு மணல் மட்டும் இருக்கும், அதுதான் சேண்ட் பேங்குன்னுவாங்க. அங்கே போயிருந்தீங்கன்னா சும்மா அந்த 2-3 பெஞ்செல்லாம் போட்டுருப்பாங்க, அங்கே உட்காந்துட்டு ஃபுல்லாக கடல் ஃபுல்லாக ஓப்பனாக இருக்கும். அதுக்கெல்லாம் கூப்பிட்டு போவாங்க, அதெல்லாம் எக்ஸ்ட்ரா காசு. அப்புறம் ஃபிஷ்ஷிங் கூப்பிட்டு போவாங்க, நல்லாயிருக்கும். அதெல்லாம் காசு இருந்தால் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன், நெக்ஸ்ட் டைம் வரும்போது கொஞ்சம் காசு பார்த்துட்டு வரணும். நான் வந்து இங்கே இப்படி 1.5 வருஷம் ஆகுது. 1.5 வருஷம் ஆகி இப்போ தான் வந்திருக்கேன் ஃபஸ்ட் டைமே. அதனால் பார்ப்போம், மேபி ஃப்யூச்சர்னு சொல்ல முடியாது, இன்னும் கொஞ்சம் காசெல்லாம் சேர்த்து வச்சு வரணும். இப்போதைக்கு இந்த காசு சேர்த்து வச்சு இதுக்கு வந்திருக்கேன். கண்டிப்பாக வருவேன், இன்னொரு வாட்டி வரும்போது ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன் கைஸ். அந்த ஸ்னாக்லிங் போகிறதுலேருந்து, இப்போ நம்மள்ட்ட கோப்ரோ வேறு இருக்குல்ல, உள்ளே போயிட்டு எல்லாம் வீடியோ எடுத்து அடுத்த விழாகு வர விழாகுலாம் காமிக்க. இங்கே பாருங்கள், இதான் ஸ்கீயிங். அவங்க பாருங்களேன், சூப்பராக இருக்கும். ஒரு குட்டி போட்டில் அவங்க பின்னாடி கூட்டம் 3 பேர் உட்காந்துருக்காங்க. பாருங்க, இதெல்லாம் போகலாம். இங்கே பாருங்க, என்னெல்லாம் இங்கே இருக்குன்னு போட்டுருக்காங்க பாருங்க. ஜெட்ஸ்கி, அப்புறம் ஃப்ளையிங் போர்டு, அது என்னது அது தெரில கைஸ், 2வது இருக்குது. அப்புறம் ஜெட்ஸ்கி, டால்ஃபின் எல்லாம் பார்க்குறது கூப்பிட்டு போகிறாங்க. பைக் ரெண்டல் அதெல்லாம் கிடைக்கும் போல இங்கே. அப்புறம் ஸ்னாக்லிங் சொன்னால, ஸ்னாக்லிங் ட்ரிப்ஸு, அது உள்ள ஸ்னாக்லிங் பண்ணி உள்ளே பார்க்குறது. ஃபன் டியூப் தெரில. ஜெட்ஸ்கி டூர்னால் வெளில கூப்பிட்டு போய் ஜெட்ஸ்கி பண்ணுறது. பரவாயில்லையே. ஃபிஷ்ஷிங் ட்ரிப்ஸ் நான் சொன்னால, ஃபிஷ்ஷிங் கூப்பிட்டு போவாங்கன்னு. அப்புறம் சர்ஃபிங், அப்புறம் ஐலாண்ட் ஹோப்பிங், ஜெட்ஸ்கி, ஸ்னாக்லிங். அது வித்து அது 2மே சேர்த்து வரையலாம். அதெல்லாம் கீழே வருது. அப்புறம் ஜெட்ஸ்கி சன்செட் டூரு. பரவாயில்ல. ஹலோ பேசுவே நீயே. ஹலோ ஹாய். இப்போ தான்டா பேசிட்டு இருந்தேன், கத்திட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் எங்கள் ஃப்ரெண்டு கத்திட்டு இருந்தான். அவன்
இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தாங்க ஒரு சில மாதிரி உட்காந்துருக்கேன் வேணுன்னு. உண்மையான பரவாயில்ல சில மாதிரி உட்காந்துருக்கான் வேணுன்னு. இது வரைக்கும் பேசிகிட்டு இருந்தான். ஹலோ ஹலோன்னு பேசுகிற பேட் பேசுடா ப்ளீஸ்டா ப்ளீஸ் பேசு ப்ளீஸ்டா. இப்போ தானே கத்திட்டு இருந்தேன். ப்ளீஸ் டாக் வித் மீ. ஹாய். என்னெல்லாம லாங்குவேஜ் திவேகில் ஹாலு கிகேனே. ஹாலு கிகேனேன்னா எப்படி இருக்கேன்னு அர்த்தம். ஹவ் ஆர் யூ அதுதான் கேட்டேன். டேய் பேசுடா. இதுவரையும் கத்திட்டு இருந்து இப்போ பேச மாட்டாங்க. சரி ஓகே. ஐ ஹேட் திஸ். பை 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 பைடா போய்ட்டு. இதுதான் நம்ம போகிற ஃபிஷிங் போட்ஸு. நமக்கெல்லாம் கூப்பிட்டு போவாங்கள்ல ஃபிஷிங் நான் சொன்னல, அதெல்லாம் இங்கே இது தான் கூப்பிட்டு போவாங்க. இப்போ ஒவ்வொரு ரெசார்ட்டுக்கும் ஒவ்வொன்று இருக்கும். ஒருத்தங்க ஃபிஷிங் கூப்பிட்டு போயிடுவாங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா, மீன் இங்கே பிடிச்சிட்டு வந்து இவங்களே க்ளீன் பண்ணிக்கிறாங்க. இது வந்து 2 லேயராக தெரியுது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போது அது ஒரு ப்ளூ, அடுத்து ஒரு க்ரீனிஷாக தெரியுது பாருங்கள், அப்புறம் ஒயிட்டு, அப்புறம் தான் அந்த அலை வர்றது தெரியும். அது இந்த கேமராவில் எனக்கு தெரில, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அந்த அலை வர்றது தெரியுதா லாங்கில், க்ரீனிஷ்க்கு அப்புறம் அந்த ஒரு ஒயிட் கலர் கோடு மாதிரி தெரியுது. அது ஏன்னா இங்கே வந்து ஆழமே இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். அப்போ அந்த க்ரீன் பக்கத்து வரைக்கும் ஆழம் இருக்காது. அந்த க்ரீன் பக்கத்து தான் ஸ்நாக்லிங் பண்ணுவாங்க. அந்த க்ரீனிஷ் இருக்கிறதுல ஃபுல்லாக மீன், குட்டி குட்டி மீனுங்க எல்லாமே இருக்கும். அதை அப்படியே பார்க்குறது தான் அதான் ஸ்நாக்லிங்கு. அதுக்கப்புறம் அதுக்கு தாண்டி கொஞ்சம் மணல் சேண்டெலாம் இருக்குது. அங்கே போயிட்டு சும்மா அப்படியே சுற்றி பார்த்துட்டு வரலாம். அது தாண்டி தான் அலை எல்லாமே வரும். அது வரைக்கும் இங்கே உள்ள அளவே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். அப்படி அலையே கிடையாது. அப்படி ஒரு ஏரி எப்படி இருக்கும் அதேமாதிரி அமைதியாக இருக்கும். முட்டி வரைக்கும் தான் இருக்கும். செம்மையாக இருக்கும். நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக நம்ம ஸ்நாக்லிங் போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த வீடியோ எல்லாம் பார்த்து எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக போகிறோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா இப்போ மதிய சாப்பாடு சாப்பிட வந்திருக்கோம். எதுவும் இல்லை, நான் வந்து இப்போது செக் அவுட் பண்ணிட்டேன். காலைல ஃபுட் சாப்பிட்டுட்டு அப்படியே வெளில கொஞ்சம் சுற்றி பார்த்தேன். அந்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு இதை அப்லோட் பண்ணுறேன். இதை உங்கள் அடுத்த இதான் வந்து வந்துடும், அந்த அடுத்த கிளிப்பில் வந்துடும் உங்களுக்கு. அது இல்லாமல் நான் இப்போ சாப்பிட வந்திருக்கேன் எதுக்குன்னா கெட்டிலுக்கு வந்திருக்கேன் சாப்பிட்றதுக்கு. நான் தான் சரி சொல்லலை கெட்டிலில் சாப்பாடு நல்லா இருக்கும் அப்படின்னு. நேற்று ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன், இன்றைக்கி மதிய சாப்பாடு இங்கே தான் சாப்பிட வந்திருக்கேன். எப்படி பார்ப்போம். இந்த ஆர்டர் கொடுத்துருக்கேன், சிக்கன் கொத்து கொடுத்துருக்கேன். கொத்து பரோட்டா மாதிரி நம்ம ஊர் கொத்து பரோட்டா சிக்கன் கொத்து கொடுத்துருக்கேன். எப்படி இருக்கும்னு டேஸ்ட் வந்ததுக்கப்புறம் பார்த்துட்டு சொல்கிறேன். ஹை ஃப்ரெண்ட்ஸ், ஏதாவது சாப்பாடு வந்து இருக்குது. எப்படி இருக்குன்னு நல்லா இருக்குன்னு நம்புகிறேன். நல்லா தான் இருக்கும். ஏன்னா கெட்டில் எல்லாம் இங்கே சாப்பாடு நீ ஐஸ்கிரீம் நல்லா இருந்துச்சு. எப்படி இருக்குன்னு தெரியல, பார்ப்போம். அவங்க பயில எடுத்து நமக்கு வச்சுருக்கோம். முதல்ல ஒரு டேஸ்ட் பண்ணுவோமா பார்ப்போம். ஓகே, அருமையாக இருக்கும். சரி ஓகே, ஃபுல்லாக சாப்பிட்டு நான் கொஞ்சம் பொறுமையாக சாப்பிடுவேன். அப்புறம் இது ஒரு ஃபுட் பிளாக் ஆகிடும். சரி, அடுத்து செம்மையாக இருக்குது. நான் சஜஸ்ட் பண்ணுறேன், கெட்டில் செம்மையாக இருக்குது. அதான் ஃப்ரெண்ட்ஸ் கிளம்பியாச்சு. இது பூஷிக்கு ஒரு பாய் சொல்லிடலாம். அடுத்து நெக்ஸ்ட் விலாகில் பார்ப்போம். நெக்ஸ்ட் விலாகில் எங்கள் புது இடத்தை பற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஓகே, அன்டில் பை ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் மாலி வந்துட்டேன். இனி அவ்வளோதான், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா, அன்டில் பாய் ஃப்ரம் இந்தியா பிளாக்ஸ்.
மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். Bye bye. See you in the next video.